அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் துர்கா பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படுறது, அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்கப்படுற ஒரு ஒரு கேள்வியா கூட இருக்கு. என்னன்னா தூக்கம். எனக்கு தூக்கம் வரல. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, சொல்ற முதல் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா தூங்குறது இல்ல. அதுக்கு ரெமெடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மருந்துமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஒரு காரணம் சொல்லாம நம்ம ரெமெடிஸ் கொடுக்கவே முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும், எந்த ஒரு மெத்தடா இருந்தாலும் சரி, அது அலோபதியா இருக்கலாம், இல்ல ஹோமியோவா இருக்கலாம், இல்ல வந்து சித்தாவா இருக்கலாம், அதே மாதிரி பேட்ச் சிஸ்டமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இருக்கு. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம போவோம். எடுத்த உடனே யாருமே எந்த ஒரு கிளைண்ட்டுக்குமே மருந்துன்னு எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு சில ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு இருக்கும். இப்போ நீங்க தூக்கமே வரல அப்படின்னா மேபி நீங்க மத்தியானம் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நீங்க கரெக்டா சாப்பிடுறீங்களா? ஏன்னா வந்து ஒரு சிலவங்களுக்கு நைட்டு டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருப்பாங்க. அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல ஒரு சிலவங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க, வயிறு முட்டை சாப்பிட்றாங்க, காலைல இருந்து நான் சாப்பிடவே இல்லை, அதனால சேர்த்து வச்சு நம்ம நைட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு தூக்கம் தடைப்படும். இல்ல ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் இருக்கும். அதாவது படுக்க போகும்போது தான் பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இல்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான ஒரு திங்கிங் இருந்துட்டே இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அடுத்த நாள் ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருக்கலாம், அது வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கலாம், இல்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம். அதை நினைச்சு ஒரு பயம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், ஆன்சைட்டி இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க தூங்கல அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி என்னங்கிறத நீங்க சொல்லாம பேட்ச் சிஸ்டம் நீங்க எடுக்கவே முடியாது. ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பிரச்சனை என்னங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாங்க ஆஸ் அ பிராக்டிஷனரா நாங்க எப்பவுமே என்ன பண்ணோம்னா ஸ்டோரி ஃபீலிங் ரெமெடி அப்படிங்கறதா எங்களோட கான்செப்ட். நீங்க வந்து ஒரு கதையை சொல்றீங்க அப்படின்னா அந்த கதையில உள்ள ஃபீலிங்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கான ரெமெடி தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்க தூக்கம் வரல, தலை வலிக்குது, எனக்கு வந்து பணம் வரல, அந்த மாதிரி நீங்க கேட்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம மருந்து கொடுக்கவே மாட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்டோரி என்னங்கிறத நம்ம ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெமெடிஸே வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 38 ரெமெடிஸ், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பேட்ச் ரெமெடிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 38 மலர்கள் இருக்கும். அந்த 38 மலர்களுக்குமே 38 வகையான ஒரு மனநிலை இருக்கும். அந்த மனநிலை என்னங்கிறத நம்ம கரெக்டா ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்போம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த ரெமெடிஸ் வந்து தாராளமா பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட், நீங்க வந்து இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறீங்க. எனக்கு வந்து நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை நான் நல்லா ஃபேஸ் பண்ணிடுவேனா, எனக்கு அந்த வேலை கிடைச்சிருமா, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. நீங்க வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டீங்க, பட் அந்த ஃபியர் மட்டும் இருக்கு, அதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்க வந்து மிம்லஸ் அப்படிங்கிற ரெமெடி வந்து சூஸ் பண்ணலாம். அதை நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து தூங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியர் இல்லாம கொஞ்சம் தூங்குவீங்க. இப்ப அதே இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி தாட் வந்துட்டே இருக்கு, எனக்கு எப்பவுமே நான் படுக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில நடந்தது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைனா அப்படி வந்துட்டே இருக்கும்னு சிலவங்க சொல்லுவாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும், ரிப்பீட்டடா ஒரே தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, ஒரே விஷயம் வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, அதனால எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் தாட்ஸ் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி இருக்கவங்க ஒயிட் செஸ்னட்னு ஒரு ரெமெடி இருக்கும். அதை நீங்க வந்து எடுத்து நீங்க பில்ஸா கிடைச்சாலும் சரி, இல்ல லிக்விடா இருந்தாலும் சரி எடுத்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வரும். இன்னொன்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படபடப்பா இருக்கும், ரொம்ப பயம் இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரீமா பயப்படுவாங்க, இருட்டுனா பயப்படுவாங்க, அவங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம ஒரு சிலவங்க தனியாவே தூங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாவே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கும். நைட்டு அப்படின்னாலே ஒரு மாதிரி அமானுஷ்யமா இருக்கு, எனக்கு என்னவோ பண்ணுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நைட் ஆனா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஆஸ்பன் ஒரு ரெமெடி இருக்கும், அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்குவீங்க. ஸோ ஒவ்வொரு மலர் மருந்துக்கு பின்னாடியும் ஒரு இது இருக்கு,
கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதை நம்ம அந்த ஸ்டோரி தெரியாமல் நாங்கள் வந்து ஒரு ரெமெடி வந்து சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ தூக்கம் வரல, எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏன் தூங்கலை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்களே ஈஸியாக இந்த ரெமெடிஸை எடுத்துடலாம். ஸோ இந்த 38 ரெமெடிஸ் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இதை வந்து படிச்சுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நிறைய அவதிப்பட்டு இருக்கீங்க, தூக்கம் வரல, இல்லை எனக்கு கோவம் வருது, இந்த மாதிரி நமக்கு நிறைய மூட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டோம். எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரிச்சுட்டே இருக்க முடியாது. எல்லா நேரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டே இருக்க மாட்டோம். நம்ம எமோஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இதில் வெறும் 38 மலர்கள் தான் இருக்கு. நீங்க வந்து இதை ஈஸியாகவும் படிச்சுக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இந்த சேனலில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.